ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் நடைபெற்ற பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூட்டிலிருந்து தப்பி தமிழர்கள் தற்போது டெல்லி வந்திருந்திருக்கிறார்கள். நம்மோடு செஞ்சியைச் சேர்ந்த காஜாமுதீன் அவர்கள் இருக்கிறார்கள். ஐயா வணக்கம். என்னைக்கு நீங்க ஜம்மு காஷ்மீர் போனீங்க? எத்தனை பேர் போயிருந்தீங்க? நாங்கள் 6 பேர். ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 10 மணிக்கு போய் சேர்ந்தோம். எத்தனை நாள் சுற்றுப்பயணமா நீங்க? 5 நாள். அங்கே முதல் நாள் போனது ஒரு குர்காம்னு ஒரு இடத்துக்கு, அந்த மலைக்கு போனோம். ஐஸ் மலைக்கு போயிட்டு வந்து ஹோட்டலில் தங்கிட்டோம். மறுநாள் அங்கே இன்னொரு இடத்துக்கு போனோம், குல்காம்னு சொல்லி. இந்த ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து மற்ற வேலையெல்லாம் அப்படிலாம் முடிஞ்சது. திரும்ப ரூமுக்கு வந்தோம். 3வது நாள் தான் இங்கே பெல்காம் போனது. அங்க பெஹல்காம்ல அந்த சம்பவம் நடைபெற்ற பொழுது நீங்க எங்க இருந்தீங்க? அந்த நடைபெற்ற போது உங்களுடைய மனநிலை எப்படியா இருந்தது? நாங்க இப்படி திரும்பி நிற்கிறோம், பின்னாடி நடக்குது மேடம். பின்னாடி நடக்குது. பின்னாடி ஒரு கம்பி வேலி மட்டும்தான் இருக்குது. ஆனா அது மேடு பகுதி. இது ஒரு 6 அடி கீழே பள்ளமாக இருக்கிற பகுதி. அதுல குதிரையில் ஏறி உக்காந்துட்டோம் நம்ம கீழே இறங்குறதுக்காக. நான் இன்னொருத்தர் 3 பேர் குதிரையில் ஏறிட்டோம். இன்னும் 3 பேர் ஏறினே இருக்கிறாங்க. அதுக்குள்ள டப்பு டப்பு சத்தம் வந்தது. அந்த குதிரைக்கார நாங்கள் அசால்ட்டாக தானே, எங்களுக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு யாரோ வெடிக்கிறாங்க, அந்த இது பண்ணுவாங்களே பட்டாசு வெடிக்கிறாங்களே, அது மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து இன்னொரு 4-5 வந்ததும் தான் இந்த குதிரைக்காரங்க என்ன பண்ணாங்க, ஓஹோ ஏதோ அசம்பாவிதம் நடக்குது, நீங்கள் முதல்ல உயிரை காப்பாற்றிக்காதுக்கு ஓடுங்கண்ணா. என்னையா சொல்கிறேன், எப்படியா போகிறதுனாக்கா, இல்லை நீங்கள் ஓடி தான் ஆகணும்னு சொல்லி என்ன பண்ணால் குதிரைலேருந்து இறக்கிட்டாங்க. இறங்கி அப்படியே வழிக்கு விழுந்துக்கின்னு போயின்னு அந்த கரடுபூடான கல்லுங்க, அந்த குதிரை போகிற பாதை பள்ளமாக இருக்கும், அது மரத்தோட வேருங்க, அதெல்லாம் எழுந்து பிடிச்சி போய் பாதி வழி வந்தோம். அப்புறம் இன்னொரு குதிரைக்காரு 2 குதிரை பிடிச்சி நின்று இருந்தார். நல்ல வேலையாக என்ன பண்ணார், நான் வரோம்ப்பான்னு சொன்னோன்னா சரி ஏறிக்கிங்கன்னு சொல்லி அந்த குதிரையில் ஏறி நாங்கள் தரைக்கு வந்தோம். அப்புறம் வந்தப்பறம் அந்த டிரைவர் இருந்தாங்க, மற்றவங்க இருந்தாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தர் பிரிஞ்சு போனாங்க. அப்படியே அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எப்படியோ ஓடினாங்க இல்லையா. அப்புறம் எல்லாரும் வந்து சேரத்துக்காக ஒரு 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆச்சு. எல்லாம் வந்த அப்புறம் அங்கேருந்து காரில் ஏறி நம்ம ஹோட்டல் போட்டோம். உங்களை மாதிரி எவ்வளவு பேர் அந்த சமயத்தில் அங்கே இருந்தாங்க? எப்படியும் ஒரு 300-400 பேர் இருந்திருப்பாங்க. சுற்றுலா பயணிகள் மட்டும்? சுற்றம். ஓகே சார். இங்க தமிழ்நாடு மட்டுமல்ல, கர்நாடகா, கேரளால இருந்து நிறைய மக்கள் அங்க வெளிநாட்டுல வந்து கூட இருக்கிறாங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு என்ன தோணுச்சு? நீங்க இப்படி துப்பாக்கி சூடு நடக்குன்னு கேட்ட உடனே? கடவுள் பேரை சொல்லிக்கின்னு நாங்க கீழே இறங்கிட்டோம். ஊர் போயிடுச்சா போய் ஊருக்கு போய் சேரும், இல்லைன்னா என்ன நடந்தாலும் நடக்கட்டும் சொல்லி ஓடிட்டு தான் இருக்கிறோம். வேற ஒன்றும் நேரம் வரல. இங்க அதன் பிறகு எப்படி சார் நீங்க இப்ப டெல்லி வந்திருக்கிறீங்க? ஹோட்டல் அறைக்கு சென்ற பிறகு மாவட்ட நிர்வாகமோ இல்ல மாநில அரசாங்கம் என்னென்ன உதவிகள் உங்களுக்கு செஞ்சாங்க? எதன் மூலமா நீங்க இப்ப டெல்லி வந்திருக்கிறீங்க? எங்களுக்கு ஆல்வேஸ் இது டிக்கெட் கன்ஃபார்ம் இருக்குது. இப்போ ஹெல்ப்லைன் நம்பர் அறிவிச்ச உடனே என்ன பண்ணோம், சரி நாங்கள் எதுக்கும் ஒரு இது போட்டு அப்ளிகேஷன் போட்டு வைப்போம்னு சொல்லி என்ன பண்ணோம், சரி சொல்லி வச்சோம். ஏன்னா நம்ம மறுநாள் வந்து ஒரே சம்பவம் பந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நாம் திரும்ப ஸ்ரீநகருக்கு வரணும், ஏர்போர்ட்டுக்கு வரணும். ஏர்போர்ட்டு வர வரைக்கும் செக்கிங்ஸ் எல்லாம் எதனா டிலேஸ் எதனா ஆச்சுனாக்கா என்ன பண்ணுறது? அதுக்காக நான் என்ன பண்ணோம், அந்த ஹெல்ப்லைனுக்கு கான்டாக்ட் பண்ணோடனே என்ன பண்ணாங்க, உங்களுக்கு எல்லா உதவி செய்வாங்கன்னு சொல்லி அவருக்கு தகவல்லாம் வந்தது. அப்புறம் ஈவினிங் ஒரு 7:30-8 இருக்கும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்தார். ஆமாம், புதுக்கோட்டை சிஎம் அனுப்பிச்சாங்கன்னு சொல்லி கலெக்டர் வந்தார். வந்து நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு எல்லா உதவியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நின்று எங்கள் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் வழியில் போகும்போது எதனா உங்களுக்கு பிரச்சனை, யாராவது நிறுத்துறாங்க இல்லை செக்கிங் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் டிக்கெட் காமிங்க, ஆதார் கார்டு காமிங்க, அப்படி இல்லைனாக்கா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லி உங்க குடும்பத்தாரோட நிலைமை என்ன சார் இருந்துச்சு? போன் பேசிருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா போன் பேசிப்பேன். நான் சரியா முறையில் உங்களுக்கு சொல்லலை. அதாவது நாங்கள் அந்த ஸ்பாட்ல இருந்தோம்னு சொல்லவே இல்லை. நாங்கள் இருந்த இடத்துல இருந்து ஒரு 50 கிலோமீட்டருக்கு அப்புறம் அங்கே நடந்திருக்குது, ஒரு ஷூட்டிங் தான் நடந்திருக்குன்னு சொன்னேன். எங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணாங்க, ஷூட்டிங்னாக்கா சினிமா ஷூட்டிங் நினச்சிக்கிட்டு பரவாயில்ல நல்லா என்ஜாய் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லி நல்லது பரவாயில்ல அதோட இருக்கட்டும் சொல்லி நானும் விட்டுட்டேன். அப்புறம் என் சட்டுக்கு மட்டும் சொன்னேன், இது மாதிரிப்பா நடந்தது, நாங்கள் 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறோம், ஒரு பிரச்சனை இல்லை, எதா இருந்தாலும் நான் நேரில் வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் நேற்று நியூஸ் பார்த்தோங்கன்னா அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நாங்கள் அது வரைக்கும் ஹோட்டலுக்கு வந்து சேஃபாக இருக்கிறதால வீடியோ காலில் பார்த்தோன்னே எல்லாம் சந்தோஷம் ஆகிட்டாங்க. ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டில் தான் நல்ல நன்றி சொல்லிட்டு நம்ம நல்லபடியாக வந்து சேர்ந்ததுக்கு அல்ஹம்துலில்லாஹ். தமிழ்நாட்டில இருந்து சுற்றுலாவுக்காக அங்க போயிருந்திருக்கிறீங்க. இப்பதான் ஒரு பல்வேறு ஆண்டுகளுக்கு பிறகு காஷ்மீர்ல சுற்றுலாவினுடைய ஒரு எக்கானமி டெவலப் ஆயிட்டு வர ஒரு டைம். இந்த சமயத்துல இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கு. போகலாமா வேண்டாமான்னு நிறைய பேர் கேன்சலும் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அது உள்ளூர் மக்களுடைய கவலையும் அதுதான் இருக்குது. இப்போ எந்த வருமானமும் இல்லாம பண்ணிட்டாங்க. டாக்ஸி போச்சு, ஹோட்டல்ஸ் போச்சு, குதிரை போச்சு, எல்லாமே அடிபட்டு போகுது. பிஸ்னஸ்
எல்லாமே டூரிசம் அடிபட்டு போகுதுன்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் சீராகும். ஒன்றும் அநேகமாக எதனா பிரச்சனை வந்தால் கூட வேற இடத்துல தான் வரும்போது இந்த பக்கம் வராதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த இறுதியா ஒரு கேள்வி, இந்த விவகாரம் அப்படின்றத ஒரு பிரிவினைவாதமா தான் வந்து பல்வேறு தரப்பு வந்து குற்றச்சாட்டை முன்வச்சிட்டு இருக்காங்க. இந்து முஸ்லிம் விரோதத்தை உண்டாக்கும் வகையில ஒரு கருத்துக்களும் சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த உள்ளூர் மக்கள் சொல்றது வேற விஷயமா. அவங்க வந்து இது காஷ்மீருடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்கிறதுக்காக பண்ற வேலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க. அவ்வளவுதான் நமக்கு தெரியும். நமக்கு அதை பத்தி இன்னும் இதுக்கு மேல டெவலப்மெண்ட் நமக்கு தெரியாது. இனிமேல் நான் எதனா ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல என்ன வருதுன்றது பார்த்தா தெரியும். சரியான இன்வெஸ்டிகேஷன் நடந்ததுனாக்கா உண்மை வெளிவரும். இப்ப மத்திய அரசு எடுக்கிற நடவடிக்கைகள் வந்து சரியானதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது நமக்கு தெரியாது மேடம். அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல இன்னும். அது தேங்க்யூ. பஹல்காமில் நடந்த அந்த திக் 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 நிமிடங்களை அவர் நமக்காக நியூஸ் 18 தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்காக விவரித்திருந்தார். நியூஸ் 18 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திகுரன், டெல்லியிலிருந்து சுசித்ரா.